நற்றுணையாவது நமச்சிவாயமே சிவாய நம. டிகேஎஸ் அட் புனுகீஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ சாந்தநாயகி சமேத புனுகீஸ்வரர் ஆலயம். இது அப்படியே பின்னாடி பாருங்கள். புனுகு பூனை கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த பூனையினுடைய தலை வரலாறு இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் புனுகீஸ்வரர். ஈஸ்வரருடைய பேர் புனுகீஸ்வரர் திருக்கோயில், மயிலாடுதுறை. ஆன் த வே டு கும்பகோணம். ஸோ கும்பகோணம் மகாமகம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய புனுகீஸ்வரர் திருக்கோயில். அம்பாள் பேர் ஸ்ரீ சாந்த நாயகி சமேத புனுகீஸ்வரர் திருக்கோயில். பின்னாடி பாருங்கள், ராஜகோபுர தரிசனம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. மயூரநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய புனுகீஸ்வரர் திருக்கோயில். கொடிமரம், கொடிமர தரிசனம். சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சி. ஸ்ரீ புனுகீஸ்வரர் திருக்கோயிலினுடைய குருக்கள் இப்பொழுது இந்த தலத்தினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுவார்கள். ஆன் த வே டு மயூரநாதர் டெம்பிள். சிவாய நம சிவாய நம. ஐயா சொல்லுங்க ஐயா. இது சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். புனுகீஸ்வரன் புனுகு புனையாக தேவேந்திரன் சாபம் விமோச்சனம் பெற்று இந்திரன் தட்சண யாகத்தில் தேவேந்திரன் கலந்துக்கிட்டதுனால புனுகு சாபம் பெற்றுவார். அதுக்கு இங்கே தனியூர் வனம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் புனுகு புனையாக இருந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். அம்பாள் பேர் சாந்தநாயகி. சாந்தநாயகி, சாந்தநாயகி சமேத புனுகீஸ்வரர். அப்போ தட்சன் தட்சனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. தட்சன் யாகத்தில் தேவேந்திரன் கலந்துக்கிட்டதுனால. ஆமாம், தப்பு இல்லை, தேவேந்திரன் கலந்து தப்பு தானே. தேவேந்திரனுக்கு புனுகு புனையாக சாபம் கொடுத்துறாரு. புனு புனையாக நீ போ. அது புனு புனா போயிடுறாரு தேவேந்திரன். ஆமாம். இப்போ அந்த இங்கே வராது, இந்த தலத்துக்கு தம் இருந்து அந்த சாபத்தை நீக்கிறாரு. ஆமாம். அதை புனுகீஸ்வரர் புனுவா மாற்றிடுறாரு தேவேந்திரன். நம்மளே தப்பு தானே விமோசனம் பெற்ற இடம். தேவேந்திரன் விமோசனம் பெற்ற இடம் தவம் இருந்து சிவங்கிட்ட. ஓ, வெரி குட் வெரி குட். எந்த காலத்துதுங்க ஐயா அது? இது 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு. ஓ சரி சரி. ரைட் 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 ரைட். அப்போ மயூரநாத சுவாமிக்கும் முந்தின பின்னந்த மயூரநாத சுவாமி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது 10ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. அங்கே பிரம்மாவுக்கு சாபம் நீங்கின இடம். ஆமாம். அந்த கோயில் அருமை சாமி, அருமை அருமை அருமை. பாருங்கள், இவர் வர வச்சிருக்காரு. நாங்கள் இதுலேருந்து வரோம், சிதம்பரம் நடராஜர்லேருந்து. கும்ப இன்னைக்கு மகாமகம் குளிக்கிறதுக்கு வசனம் திருநீர் பாருங்கள். இவரை தரிசனம் பண்ணணும்னு இருக்கு பாருங்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. புனுகீஸ்வரர் திருக்கோயில், ஆன் த வே டு கும்பகோணம். தேவேந்திரன் சாப விமோசனம் பெற்ற இடம். ஈஸ்வரர்கிட்ட இங்கே தவம் இருந்து அந்த புனுகு பூனையிலிருந்து விடுபட்டார். எல்லாரும் நீங்கள் மயூரநாத சுவாமி மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே இந்த ஸ்தலத்துக்கும் வரணும். பாடல் பெற்ற ஸ்தலம். சிவாய நம சிவாய நம. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க இந்த இடத்துல? இல்லை, இங்கே 63 நாயன்மாரில் நேச நாயனாரோட தனி சன்னதி இருக்குது. தனி சன்னதி குரு பூஜை நடக்கும். ஆமாம். பங்குனி ரோகிணி நட்சத்திரம். இல்லை 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 இல்லை. இங்கே இந்த கோயிலோட நிர்வாகம் சாலிய குல தோன்றல்லேருந்து பண்ணுறாங்க. அந்த 63 நாயன்மார்களில் அவர் சாலிய குல தோன்றல். அதனால அதுக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது. குரு பூஜை எப்போ நீ வருது ஐயா? அது மார்ச் 18 21 வரும். ஐயா பேர் என்ன சொன்னீங்க? நேச நாயனார். நேச நாயனார். நேச நாயனுடைய குரு பூஜை மார்ச் மாதம் நெருக்கத்தில் இந்த இடத்துல அவருடைய குரு பூஜை நடத்துவாங்க. அது இல்லாமல் மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடக்கும். ஓ, பங்குனி மாதத்தில் நடக்கிறது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஓ, ரோகிணி நட்சத்திரம் என்ன விசேஷம்? அவர் அன்றைக்கி தான் பிறந்த நாள். நேச நாயனார். நேச நாயனார் பிறந்த நாள் ரோகிணி நட்சத்திரம், மாசி மாதம். பங்குனி மாதம் ரோகிணி. பங்குனி ரோகிணி. சிறப்புங்கய்யா, சிறப்பு. தேவேந்திரன் பண்ண தப்பு தானே. யாகத்தை கலந்துக்கலாமா? அதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. ஐயானுடைய திருவிளையாடல் அதெல்லாம். அதை யாரும் மிஞ்ச முடியுமா? அது யாகத்தை எங்கள் அம்மாவே தப்பு பண்ணிச்சு பாருங்க. பார்வதி தேவியாரே, நான் தந்தை யாகத்துக்கு நான் போகாமல் இருக்கிறது
தான் போய் எல்லாம் நாகல் கூட்டத்தில் வந்து தான் தாயார் சன்னதி தாயார் நதி அங்கே சிவாய் இது அப்படியே வைத்தீஸ்வரன் கோயில் மாடல்லே இருக்கும். ஓ ஆமாம், ரைட் ரைட் ரைட். சேம் டீட்டோ வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில். ஆனால் தட்சிணத்தில் யாகம் கோயில் இருக்குல்ல, அது பாடல்படுறது தானே, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி. அது எத்தனை கிலோமீட்டர் போகணும்? அது 18 கிலோமீட்டர் என்னமோ. பார்த்தேன். தட்சன் தான், தட்சனுடையது. யாகம் வந்து சாபம் கொடுத்த இடத்துல பார்த்தேன். பாருங்கள் அந்த காலத்தில் என்ன மாதிரி அப்படியே தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள் பின்னாடி. ஐயா சிவா நமச்சிவாய் நமச்சிவாய். தேவேந்திரன் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போலாம் செய்ய முடியுங்களா? சிவாய் நம்ம சிவாய் நம. புனுகுப்பூனையிலிருந்து விடுபட்ட தேவேந்திரன் விடுபட்ட ஸ்தலம், பாவம் விமோசனம் பெற்றார். எந்த கோயிலுமே கோபுர வாசலில் பஞ்சமூர்த்திகள் இருக்காது. இந்த கோயிலில் மட்டும் கோபுர வாசலில் பஞ்சமூர்த்திகள். ஓ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள். பஞ்சமூர்த்திகள் எந்த கோபுர வாசல்லையும் இருக்காதான், இந்த ஸ்தலத்தில் கோபுர வாசல். உள்ள முன்னோர்கள் வந்து டெத்து இதெல்லாம் கோயிலுக்குள்ள கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம். அப்போ சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கோபுரத்துலேயே வந்து இந்த பக்கம் பிள்ளையார் முருகன், உள் பக்கம் சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்தியும் இருக்கும். சண்டிகேஸ்வர் பொதுவாக வந்து பிள்ளையார் இருப்பார், முருகர் இருப்பார், சிவபெருமானும் அம்மையாரும் இருப்பாங்க இல்லை? அந்த மாதிரி எல்லாம் ஒரு கோபுர வாசலில் கல்வெட்டாகவே இருக்க மாட்டாங்க. கோபுரத்தில் இருப்பாங்க, இது கல்வெட்டாக வச்சுருக்காங்க. சிற்பமாக இருக்கும், அது கல் சிற்பமாகவே இருக்கும். ஓ இது கல் சிற்பமாகவே பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டு. அந்த கோபுர வாசலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். போது மரக்கதவுக்கு அந்த பக்கத்தில் வந்து பிள்ளையார் முருகன் இருப்பாங்க. அப்படியே பார்த்தேன், இப்போ தரிசனம் கொடுத்தாங்க. முருகன் இந்த பக்கம், பக்கத்தில் வந்து சுவாமி, இந்த பக்கம் அம்பாள், சண்டிகேஸ்வரர். சிறப்புங்கய்யா, மிகவும் சிறப்பு. சிவாய் நம்ம ஒரு ஆரத்தி பண்ணுங்கய்யா. நமச்சிவாய் நமச்சிவாய். பாருங்கள் 63 நாயனார்கள். இந்த பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீ புனுகீஸ்வரர் தான். புனுகு பூனைன்னு சொல்லுவாங்களே, புனுகு பூனை மாதிரி வேலை செய்கிறாங்க. சந்திரி இல்லாமல் பூனையில் அது ஒரு வித்தியாசமான பூனை. ஸோ அது மாதிரியான ஒரு அதனால் இந்திரனுக்கு சாபம், புனுகு பூனையாக சாபம் கொடுத்து இந்த இடத்துல அந்த தல வரலாறு நடந்த இடத்துல இப்போ டிகேஎஸ் குழுவினர். ஸோ சிவன்கிட்ட தவம் இருந்து விமோச்சனம், புனுகு பூனையிலிருந்து விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். பின்னாடி பாருங்கள், சிவாய நம சிவாய நம சிவாய நம. புனுகீஸ்வரர். அதனால் அந்த புனுகு பூனை விமோசனம் கொடுத்ததுனால அவர் ஈஸ்வரர் பேர் புனுகீஸ்வரர். அவசியம் அனைவரும் ஒரு முறையானாச்சும் இந்த இடத்து பாடல் பெற்ற ஸ்தலம். அதுவும் பாவ விமோசன படம். இங்கிருந்து நீங்கள் 18 கிலோமீட்டர் தட்சன் யாகம் நடத்தின இடம். இப்போது அம்மா வந்து அந்த தட்சணத்தை பற்றி சொல்லுவாங்க. சொல்கிறாம்மா, எப்போ போய் பார்த்தீங்க? 18 கிலோமீட்டர். அம்மா வந்து சிவனடியார் யாக வளர்த்த தலத்தை அனைவரும் பெறவும், சிவாயினம் பெறவும் வளர்த்த கோயில் இருக்கு. அண்ணா அம்மா வந்து பார்த்துருக்காங்க. அடியன் டிகேஎஸ் பார்த்ததில்லை. அம்மா வந்து நேராக போய் தட்சன் யாகம் வளர்த்த இடம். அதே மாதிரி பார்வதி தாயார் வந்து அந்த அக்னியில் இறங்கி தன்னையே அர்ப்பணிச்சுக்கின இடம். அப்படியேப்பட்ட ஸ்தலம். அனைவரும் பார்க்க வேண்டிய இந்த கோயிலேருந்து 18 கிலோமீட்டர். சிவாய நம சிவாய நம சிவாய நம. தாயாரனுடைய பேர் என்னம்மா போட்டாங்க? சாந்தம். பாருங்கள், சாந்த நாயகி. யாரோ கைங்கரியம் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு. பிராஸ்லேயே பண்ணி அந்த படிக்கட்டுலாம் பிராஸில் பண்ணியிருக்காங்க. தாயார் பாருங்கள், சாந்த நாயகி அம்மா. தாயே பொட்டி தாயே பொட்டி தாயே பொட்டி சாந்த நாயகி தாயே. ஆஹா, அருமையான தரிசனம். அம்மா தரிசனம் பாருங்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம. அம்மா பாருங்கள், சிவாய நம சிவாய நம. நற்றுணையாவது நமச்சிவாயமே. சாந்த ஸ்வரூபிணி உடனுரை ஸ்ரீ புனுகேஸ்வரர் திருக்கோயில், மயிலாடுதுறை. நற்றுணையாவது நமச்சிவாயம். அவசியம் ஒரு முறை இந்த தலத்துக்கு எழுந்தருளி இங்கு நடைபெற்ற அந்த பாவ விமோசனத்தை தேவேந்திரன் பெற்ற இடம் இது.
சிவாய நம சிவாய நம.